ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 2.1 ஃபுல் பேக்கேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையர் நமக்கு யார் ஆர்டர் கொடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையை சேர்ந்த கஸ்டமர் தான் நமக்கு ஆர்டர் கொடுத்தா. அப்படி ஆல்ரெடி நம்ம மதுரைக்கு ஒரு 4-5 செட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அதையெல்லாம் பார்த்துட்டு அவர் நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு. இந்த ஆம்பிளிஃபையர் எதில் பாடப்போகுது அப்படின்னா, 3 சக்கர ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, பேசஞ்சர் ஆட்டோ, அதில் தான் வந்து ரன் ஆக போகுது. இது அவர் நமக்கு ஃபுல் பேக்கேஜாக தான் ஆர்டர் கொடுத்தாரு. 12 இன்ச்சுக்கு சப்வூஃபர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லெஃப்ட் ரைட் 8 இன்ச்சு. இது தான் நம்ம ஒரு பேக்கேஜ் நம்ம அவருக்கு கொடுக்க போகிறோம். இதோடைய காஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 15,000 to 16,000 வரும். ஏன் அப்படின்னா, நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய சப்வூஃபர் ஸ்பீக்கர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, JBL 1500 வாட்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம JBL யூஸ் பண்ணாமல் இதுவே ஒரு நார்மல் ஆம்பிளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நார்மல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு காஸ்ட் வைஸ் ஒரு 3000 to 4000 இதில் கண்டிப்பாக குறையும். ஏன் அப்படின்னா, JBLோட காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு சேல் ஆகுது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆம்பிளிஃபையரோட ஃபுல் பேக்கேஜோடைய ப்ரைஸே வந்து உங்களுக்கு மாறும். இது ஒரு 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய ஆம்பிளிஃபையர் தான் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, லாங் பேஸ் வரணும், அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சில்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தார். சில்னஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்வீட்டர்லேருந்து வருது பார்த்திங்களா, அந்த ஒரு ஷார்ப்பு, அதுதான் வந்து அவர் சில்னஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அப்படி அதுக்கேற்ற மாதிரி தான் நாம் இந்த ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால்யூம் இருக்கும், ஒரு சப்வூஃபர் கண்ட்ரோல் இருக்கும், வழக்கம் போல் பேஸ் டபுள் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹைஃபைக்கு நம்ம டேகல் சுவிட்ச் வச்சுருக்கிறோம். ஏன் நம்ம டேகல் சுவிட்ச் வச்சுருக்கோம் அப்படின்னா, மேக்ஸிமம் அதை வந்து யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் போகலாம். உங்களுக்கு இதில் அவ்வளோ சீக்கிரம் எந்த இஷ்யூவும் வராது. இது வந்து புஷ் புல் சுவிட்ச் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மண் அதெல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அந்த இடத்துல உங்களுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகாது. சுவிட்ச் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு சில சேனலில் ஒர்க் ஆகும், ஒரு சேனலில் ஒர்க் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நம்ம இந்த மாதிரி டேகல் சுவிட்ச் வண்டிக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய பகாரியா யூஸ் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் நோ அனௌன்ஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரீசன் என்ன அப்படின்னா, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வரும்போது ஒரு சில நேரத்தில் பேசஞ்சர் இருக்கும்போது செட் ஆன் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ஹை வால்யூமில் நமக்கு கத்துற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே நோ அனௌன்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது நிறைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணுற சொல்லித்தரேன், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆனதை நான் உங்களுக்கு 1 மாதத்தில் கற்றுத்தரேன், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து பேசிக்கான விஷயத்துக்கு வந்து இவ்வளோ காசு வாங்குகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த செட்லேயே சொல்கிறேன். நான் ஒரு வண்டி செட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 200 செட்டு நான் செஞ்சுருப்பேன். 200 செட்டு அப்படின்னா வண்டிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அவ்வளோ செஞ்சுருக்கிறேன். எனக்கு இத்தனை வருஷமாக வராத கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டில் வந்தது. என்ன அப்படின்னா, நான் செய்யக்கூடிய வண்டி செட்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் பாடி எடுத்தது நான் கொடுத்ததில்லை. இந்த ஆம்பிளிஃபையரில் ஒரு ஹம்மிங் இஷ்யூ வந்துருச்சு. அந்த ஹம்மிங் இஷ்யூவை நானும் என்னென்னவோ பண்ணேன், ரெடியூஸ் ஆகலை. கண்ட்ரோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் இருக்கிற கிரவுண்ட் எடுத்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு 5 வோல்ட் பக் போர்டு போட்டிருக்கேன். இந்த 5 வோல்ட் பக் போர்டிலேருந்து கிரவுண்ட் எடுத்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு டிசி ஆகக்கூடியதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி டிசியில் தான் ஒர்க் ஆகும். அந்த பக்கம் நமக்கு 24024 அல்ல 32032 கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 2 கெப்பாசிட்டர் இருக்கும். அங்கேருந்து எடுத்து கொடுத்து பார்த்துட்டேன். அதே மாதிரி இங்கே ஆசிலேஷன் ஐசி இருக்கும், அதுலேருந்து எடுத்து கொடுத்து பார்த்துட்டேன். எதுலேருந்து கொடுத்தாலும் சால்வ் ஆகலை. அப்புறமா தான் பார்த்திங்க அப்படின்னா பாடியில் கிரவுண்ட் அடிக்கும்போது எனக்கு அந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆச்சு. இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் கற்றுக்க முடியுமே தவிர்த்து நீங்கள் பிளைண்டாக கற்றுக்கிறது வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏன் அப்படின்னா, எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நம்மளே வந்து அது ரொம்ப வந்து சுத்தலில் விட்டுறோம். நிறைய பேர் வந்து கற்றுத்தராங்க, அவங்கள வந்து நம்ம வந்து தப்பு சொல்லலை. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவருக்கும் 1 மாதத்தில் கற்றுத்தரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க புரியாமல் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் காசை வந்து நீங்கள் வந்து கரியாக்கிக்காதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து
எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தாங்க. நீங்கள் ஒரு ப்ளஸ்ஸு மைனஸை மாற்றி அடிச்சிட்டிங்க அப்படின்னா, அது பவர் ஆம்பாக இருந்தாலும் சரி, ப்ரீ போர்டாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னா, உங்களுக்கு பவர் ஆம்பாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சீரிஸ் லைனில் போட்டு செக் பண்ணாமல் டேரெக்டாக போட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர்லாம் ஷார்ட் ஆயிரும். அதே மாரி உங்களுக்கு ப்ரீ போர்டில் போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹீட் ஆகி புகையும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஐசியும் வந்து பர்ன் அவுட் ஆயிரும், இல்லையா வெடிச்சிரும். இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஒரு டெக்னீஷியன்ட்ட நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் ஒரு கடையில் வேலை செய்யுங்க. அல்லது ஒரு ஹாபிக்காக பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப பேசிக்கான யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்குறாங்க. V+னா என்ன, V- என்ன, கிரவுண்ட்னா என்ன, ஒரு போர்டுக்கு எப்படி இன்புட் கொடுக்கணும் அப்படின்றது எல்லா யூடியூப் சேனல்லையும் போட்டிருப்பாங்க. நான் என்னோடய சேனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாங் பேஸ் கொண்டு வரது எப்படி, ஹார்டாக பேஸ் கொண்டு வரது எப்படி, சரவுண்டில் எப்படி வந்து வாய்ஸ் வராமல் கொண்டு வரது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைஃபை கனெக்ஷன் எப்படி அடிக்கிறது, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பேஸ் ட்ரிபிளில் வந்து பேஸ் எப்படி அதிகம் பண்ணுறது, ட்ரிபிள் எப்படி அதிகம் பண்ணுறதுன்றத நான் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து அது வந்துடும். நீங்கள் எடுத்தோடனே இதை நீங்கள் கற்றுக்கிட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி நான் நிறைய டெக்னீஷியனுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு செட்டை வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரோலாஜிக்கை கொடுத்து அதுலேருந்து ஒரு ஹம்மிங் நாய்ஸு, ஹிஸ் நாய்ஸ் வராமல் செஞ்சு பாருங்கள். ட்ரிபிள் வச்சு வர ஹிஸ் நாய்ஸ் வேறு, நார்மலாக வர ஹிஸ் நாய்ஸ் வேறு. அதே மாதிரி ஒவ்வொரு சேனல் வந்து மிக்ஸ் ஆகி பாடாத அளவுக்கு செய்யுங்க. ஒரு ப்ராப்பராக ஒரு 5.1க்கு லைன் அடித்து ஒரு டீகோடரோ அல்லது ஒரு டிவிடி ஒர்க் ஆகிற மாதிரியோ கொடுத்து ஃபஸ்ட் நீங்கள் அதை கற்றுக்குங்க. உங்களுக்கு ப்ரோலாஜிக்கில் எந்த ஒரு இஷ்யூவும் வரல, உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு கட் போர்டுக்கு போங்க. கட் போர்டுக்கு போகும்போது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும்னா, நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போர்ட்ஸ் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு குமாரா இருக்கட்டும், அல்லது வசந்தா இருக்கட்டும், இல்லை மகாராஜாவாக இருக்கட்டும், இல்லை கேஎம்எஸ்ஸாக இருக்கட்டும், ஷானா இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், நீங்கள் அதில் எந்த போர்டு வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சரி, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சரி. இந்த விஷயம்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது. ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு பிஎஃப் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கும் நான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வீடியோ ப்ரீவியஸாக போட்டிருப்பேன். ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒரு பிஎஃப்னால் அது எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுன்ற வரைக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பேசிக்காக இருக்கிற சேனலை தேடி பார்த்து நீங்கள் இந்த ஃபீல்டை கற்றுக்கிட்டு வாங்க. யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்பி உங்கள் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒயர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆம்பியர் லாஸும் சரி, சிக்னல் லாஸும் இல்லாமல் இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ரிப்பன் ஒயரே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரிப்பன் ஒயரே யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்போ வேணால் ஃபயர் ஆகி எப்போ வேணால் உங்களோட ஆம்ப்ளிஃபையரை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கற்றுக்க முடியுமே தவிர்த்து ஒரு சிலர் சொல்லி கொடுத்து வரலாம். சொல்லி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு விஷயம் வந்து கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் புது புது ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி இதில் நீங்கள் ஒரே ஃபார்மெட்டில் செஞ்சாலும் சரி, இல்லை 100 செட்டு ஒரே ஃபார்மெட்டில் செஞ்சாலும் சரி, ஒரு செட்டு மாதிரி இன்னொரு செட்டு பாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஏன் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர் சைடு அவங்க ஒரு லாட்டில் யூஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு பிராண்ட்லேயும், அடுத்த லாட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிராண்ட்லேயும் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு டாலரன்ஸில் வந்து ஒரு சின்ன ஃப்ளக்சுவேஷன் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ வந்து சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சப்வூஃபர் போர்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்க் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 to 4 100 வோல்ட் டைம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா 450 வோல்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதோடைய பேஸோடைய குவாலிட்டியை அப்படியே மாற்றிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸால் தான் கற்றுக்க முடியுமே தவிர்த்து ஒருத்தர் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாலும் நம்ம அது மைண்டுக்கு ஏறாது. நம்ம ஒவ்வொன்றா புதுசாக நம்ம இதில் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் தான் நாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெக்னீஷியனாக வர முடியும். நீங்கள் ஒரு ஹாபிக்காக பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே. இல்லை இதுதான் வந்து ஒர்க்காக பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு பேசிக்ஸை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் ஒரு ஆம்ப்ளிஃபையர் டிசைன் பண்ணலாம். இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஆம்ப்ளிஃபையர் எப்படி இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பார்த்துட்ருக்கேனே தவிர்த்து
இதுதான் வந்து பெஸ்ட்டுன்ட்டு நான் வந்து போய் நிற்கல. ஏன் அப்படின்னா இந்த ஆடியோ ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாப்புன்றது கிடையாது. நீங்கள் நெக்ஸ்ட்டு மேலும் 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 போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போட இன்டீரியர் பார்க்குறேன் வாங்க. உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் இன்சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய அதே 12 to 36 வோல்ட் ஜிஆரில் கஸ்டமைஸ்டு கன்வெர்ட்டர் நம்ம எப்பவுமே அதில் யூஸ் பண்ணியிருப்போம். அதே தான் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபருக்காக பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆம்ப் எம்எஸ்க்கு டிஜிட்டல் ஆடிலேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். லெஃப்ட் ரைட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 4231 நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரீபோர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்பு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அதில் வந்து நிறைய டவுட் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இந்த போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சேல் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நமக்காக ஒரு ப்ரீபோர்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இதில் நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனர் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு ஜீனர் வோல்ட் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து அதோடைய ஆம்பியர் வந்து கட் ஆகிடும். யூஸ் பண்ணக்கூடிய ஜீனர் டயோடோட வேல்யூ பொறுத்து. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் எக்ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அது நான் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா வண்டி செட்லாம் செய்யும்போது ஒரு புஷ்புல் சுவிட்ச் மூலயமா ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதோடைய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி பேஸ் டபுளுக்காக பார்த்திங்க அப்படின்னா நாம் கேஎம்எஸோடைய V3 யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா இதோடைய ஆடியோ கிளாரிட்டி வண்டிக்கு போதுமானதாக இருக்கனால நம்ம வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையரும் நம்ம டிசைன் பண்ணும்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்காது. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே தான் ஷீல்டட் ஒயர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இன்புட் ஆடியோ இன்புட்டுக்கும் சரி, ஆடியோ அவுட்புட்டுக்கும் சரி ஷீல்டட் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டெவ் பிராண்ட்லேருந்து நம்ம ஒரு 12 to 5 வோல்ட் பக் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்காக அப்படின்னா யூஎஸ்பிக்கு ஒரு லைஃப் வரணுன்றதுக்காக. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து ஹெச்டி வேக் ஒயர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2.5 ஸ்கொயர் எம்எம்லேருந்து பார்த்திங்கன்னா 2 ஒயரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 ஒயரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆம்பியர் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்குன்றதுக்காக நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆம்ப்ளிஃபையர் இன்சைடு வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய சின்ன ஒரு ஆடியோ டெஸ்டிங் வரும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபுல் ஆடியோ டெஸ்ட் ஒரு தனி வீடியோவாக வரும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை கமெண்டில் கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத்லாம் ப்ளே ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு எஸ்எம்பிஎஸில் ஓடுற ஃபேன் சவுண்டை தவிர்த்து வேறு எந்த சவுண்டு கேட்காது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபை வந்து ஆனில் இருக்குது. நான் இதையும் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வச்சுருக்கேன் லெஃப்ட் ரைட் மட்டும் தான் வச்சுருக்கிறேன். அதே நான் உங்களுக்கு இன்னொரு சாங் ப்ளே பண்ணுறேன். அதோடைய பேஸ் எஃபெக்ட் கேளுங்க நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோ பார்த்துட்டு தேங்க்யூ.